யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது அவிட்டம் நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் 2 பாதமும் கும்ப ராசியில் 2 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதி செவ்வாய். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் எந்த மாதிரி பலன்கள் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 2025 பார்த்திங்கன்னா 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி. இந்த 4 கிரக பெயர்ச்சிகளும் நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல பெண்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க திருமணமான பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பலவிதமான போராட்டங்களில் போய்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா சனி பார்த்திங்கன்னா அந்த 2 பாதம், அதுக்கப்புறமா இன்னொரு ராசியில் 2 பாதம் இருக்கு, மகரத்துலேயும் கும்பத்துலேயும். ஸோ ஒருத்தவங்களுக்கு விரய சனியாக போய்கிட்டு இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக போயிட்டு இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறப்போகுது. அதாவது பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன பாருங்கள். மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த 2 பாதங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி விலக போகுது. அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல போராட்டங்களில் தலையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலை இருப்பாங்க. ஏன்னா சனி ராசியிலேயே உட்காந்துருந்தனால. சனி நமக்கு 3வது, அதாவது 3 பாகமாக பிரிக்கிறோம் இல்லையா, 2 2 2ன்னு. அது 3வது 2ல் போய் உட்காரும்பொழுது தான் நமக்கு பாத சனி. அதாவது பாத சனி அப்படின்னு போகும்பொழுது தான் நம்மளுடைய பிரச்சனைகள் கழிஞ்சு போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த சூழ்நிலைக்கு இப்போ தான் நம்ம வரப்போகிறோம். பலவிதமான கடன்களை வாங்கி வச்சுட்டு எப்படிரா ஓட்டுறது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. முதல்ல ஆரம்பத்திலேயே மகர ராசிக்காரர்களுக்கு சில நல்ல மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமே தான் அந்த நல்ல பலன்கள் வரப்போகுது. கடனில் திக்குமுக்கு ஆடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்கோம். சனின்னா சும்மா கிடையவே கிடையாது. நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட ஃபுல் கஷ்டத்தையுமே அந்த ஒரு 7.5 வருஷத்தில் மொத்தமாக காமிச்சு கொடுத்துட்டு தான் போகும். 5 வருஷம் கஷ்டப்பட்டால் போதும், மீதி இருக்கக்கூடிய 2.5 வருஷம் கஷ்டத்துக்கு பட்டதுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன்கள் அப்படின்றது கொடுக்கத்தான் செய்யும். ஸோ பலன்கள் மறைக்கப்பட்டிருக்கும். நம்ம கர்மாக்களை கிளியர் பண்ணுறது தான் சூழ்நிலை. அப்படிங்கிறதுனால சில சூழ்நிலைகளை நம்ம நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா அதுக்கான பலன்களும் அனுபவிப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த சனியுடைய 7.5 சனியோட காலம் அப்படின்றதும் நமக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ வேலையில் தடுமாற்றம் எப்பயுமே மனசில் போய்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, வேலை பார்க்குற பெண்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நம்மளை ஃபயர் பண்ணிவிடுவாங்களா, வேலையிலேருந்து எடுத்துருவாங்களான்ற தாக்கத்திலேயே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா சனி சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் ஜெய்ஜாண்டிக்காக உட்காந்துருக்கிற சமயத்தில் சனி சார்புடைய விஷயங்கள் எல்லாமே, கடனாக இருக்கட்டும், வேலைக்கு சாப்பிடாததாக இருக்கட்டும், மன அழுத்தம், அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள், சின்ன விஷயம் பேசினாலும் சண்டை வர்றது, சாப்பிடாமல் கோச்சிக்கிட்டு தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே போய்கிட்டு இருந்திருக்கும். தொலைத்தொடர்பு வசதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல நியூஸே வரலை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வரத்துக்கு உண்டான சிச்சுவேஷனும் இருக்குது. நமக்கு ஒரு கிரகங்கள் பயிற்சி அடைய வாழ்க்கையோட தரம் உயர்றதையும் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக ஆண்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த 4 கிரக பயிற்சிகளுமே பல நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்றது உறுதியான விஷயம். நார்மலாகவே நம்ம பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமர்வு இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து தான் இந்த கோச்சார கிரகங்களும் பலன் கொடுக்கும். ஸோ அது என்ன மாதிரியான கிரகங்கள் உட்காந்துருக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது தான் பலன்கள் இப்போ நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஓவராலாக சொல்கிறது தான். ஸோ பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்றது நிச்சயமான விஷயம். அதில் சிலருக்கு பிரச்சனைகளே வரலைன்னு சொல்லக்கூடிய கிரக சூழ்நிலை கூட இருக்கும். சிலருக்கு ரொம்ப மோசமான பிரச்சனையில் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸும் இருக்கும். எல்லாமே ஒரு கிரகம் பயிற்சி அடைய மாற்றங்கள் வந்தே தீரும். அதுலேயும் சனி பயிற்சி நடந்ததுக்கப்புறமா பெரிய பாரமே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் போட்ட முதலீடுகள் அப்படியே உள்ளேயே போயிடுச்சு, எடுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதை நம்ம திருப்திப்படுத்திக்க முடியும். கண்டிப்பான முறையில் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்தே தீரும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்பு தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, திருமணமாகி பிரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் ராகு பெயர்ச்சிக்கு அப்புறமா மாற்றங்கள் கொடுத்தே தீரும். இப்போதைக்கு ஒருத்தருக்கு ஒரு அன்பே இல்லை, ஏதோ விரோதிகள் மாதிரி ஒரே வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நபர்களுக்கு அதில் ஒரு நல்ல மாற்றம் வரத்துக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் வரும். உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான கட்டம் வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன திசை போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அந்த திசையும் அந்த புக்தியும் தான் நம்மளுடைய போராட்டங்களுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த திசைக்கு இதை செய்யணும் அப்படின்னு நினச்சி பரிகாரங்கள் செய்ய வாழ்க்கையின் மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொண்டு வர முடியும். அதாவது வேலை கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல வாய்ப்பு அப்படின்றது உருவாகும். வேலை தேடிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் விருத்தி அடையத்துக்கு உண்டான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் உண்டு. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க, அதாவது குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமான பலன்கள் கிடைச்சே தீரும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது மாணவர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் திசையில் பிறந்த குழந்தை வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக அந்த ஸ்கூல் போகிற காலகட்டத்தில் இருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை ஆரம்பிச்சிடுது. ராகு திசையில் புதன் பிடியில் இல்லாத ராகு பிடியில் இல்லாத புதனாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு படிப்பில் எந்த தடையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப நல்ல படிப்பு அப்படின்றது கொடுத்துட்டே போகும். நியாயமாக படிக்கக்கூடியவங்க, அதாவது நம்மளுடைய கடமை தெரிஞ்சு படிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சின்சியரான ஒரு பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. நேர்மை அப்படின்றது இருக்கும். ஸோ உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க படிப்பில் சின்ன சின்ன தடைகள் வரும், அந்த தடையை முறியடித்து திரும்பவும் நல்லா எதிர்கொண்டு படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள் நாடு சம்மந்தப்பட்டது, விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது, அறிவு சார்ந்த விஷயங்களில், அதுவும் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப இவங்களுக்கு நுட்பமான அறிவு இருக்கும். ஸோ வந்து அதுக்குண்டான படிப்பை தான் படிப்பாங்க. சட்டம் இந்த மாதிரியான படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கும் விரும்பக்கூடிய நபர்கள். ஸோ நிச்சயமாக இவங்களுடைய படிப்பில் பல சாதனைகள் கண்டிப்பாக செய்வாங்க. அரசு தொடர்பு அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பொதுவாகவே அவிட்டம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு நட்சத்திர தோஷம் அப்படின்றது ஒன்று இருக்குது. நட்சத்திர தோஷம் பற்றி பார்த்துடலாம். நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சனியுடைய தோஷம் இருக்குது. அந்த சனி தோஷம்ன்றது ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த கிரக தோஷம் பார்த்திங்கன்னா சனியுடைய தோஷம். இதனால தான் இந்த சனியுடைய தோஷம் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா கால்களில் வலியை கொடுக்கும். அதிக நேரம் வந்து நின்றுட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியா, சரியான டைமுக்கு சாப்பிட முடியாது, ரொம்ப தூரத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரயாணம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வேலை பளு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு போய் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வராங்கன்னா நமக்கு அந்த மாதிரி டைமிங் ஒர்க்லாம் கிடைக்காது. நேர காலமே பார்க்காம உழைப்பு போடுற மாதிரியான சூழ்நிலையில் இருப்போம். இது வந்து பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஸோ என்ன போஸ்டிங்கில் இருந்தாலும் வேலை பளு அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். நல்ல சம்பாத்தியம் எல்லாமே உண்டு, பண வரவுகள் தாராளமாக இருக்கும். உஷாராக பணத்தை காப்பாற்றிக்கணும். அப்படி காப்பாற்றிக்கலைன்னா பணத்தை நம்ம கோட்டை விட்டுருவோம். அது வந்து நம்ம அறிவுக்கு உண்டான ஒரு விஷயம். அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி காசை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்றதுல குறியாக இருங்க. வரப்போகிற கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தே தீரும். இந்த சனி தோஷம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, உணவு சாப்பிட முடியாது, இதெல்லாம் இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் அப்படின்றது ஒன்று செய்யணும். என்னென்னா காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும், குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். கையில் ஒரு கருப்பு கயிறு ஒன்று கட்டிக்கோங்க, முடிஞ்சால் காலையுமே கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள்லேருந்து உங்களை காப்பாற்றுறது, கடன்கள்லேருந்து உங்களை மீட்டு கொண்டு வர்றது, நீங்கள் ஈஸியாக ஏமாறக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை காக்கிறதுக்கு இந்த கருப்பு கயிறு ஒரு ரக்ஷையாக பயன்படும். மோதிரம் போட்டுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் நீலக்கல் பதிச்சு போட்டுக்கோங்க. ப்ளூ சஃபேர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பதிச்சு ஒரு மோதிரமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களோட இந்த சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணும். வேலை கிடைக்காம தாமதம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். அதாவது குலதெய்வம், அதுக்கப்புறம் முனீஸ்வரன், இந்த 2 தெய்வத்தையுமே தொடர்ந்து வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த நட்சத்திர தோஷம் சொன்ன இல்லைங்களா, நம்மளுடைய சனிக்குண்டான பிரீத்தி செஞ்ச மாதிரி இருக்கும். சனிக்கிழமைகளில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அந்த சனிக்கு வந்து 2 எள் தீபம் ஏற்றுனீங்கன்னா இன்னுமே வாழ்க்கை பிரகாசமாக வரதுக்கு உண்டான சிச்சுவேஷன்ஸும் கொடுக்கும். இது நட்சத்திரத்துக்காக மாத்திரம். அடுத்து கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சனி நகர்வுக்கு பிறகே பலவிதமான சுமைகள் குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இது நாள் வரைக்கும் போராடிட்டு இருந்த விஷயங்கள் அத்தனையுமே மாற்றம் அப்படின்றது கொடுத்தே தீரும். அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமா நமக்கு வந்து பண வரவுகள் சீராக வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும். எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு பண வரவுகள் வரும், கடன்கள் அடையப்படும். அதாவது கொஞ்சம் லக்ஸுரியாக வாழறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய செலவுகள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கோங்க. கேது பெயர்ச்சிக்கு அப்புறமா அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு படுக்கிறது, மருத்துவம் சார்ந்த செலவுகள் செய்கிறது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலவு மட்டுப்படுறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. பணத்தை சேகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க.
அடுத்து குருவுடைய பெயர்ச்சி. குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையோட தரமே உயரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது. மகர ராசியில் இருக்கவங்களுக்கு அவங்க மேலே இருந்த பாரம் குறைய போகுது அப்படின்றதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது குழந்தை பிறப்பு, திருமணம், வேலை, சொந்த தொழில், இது அத்தனையுமே நல்லபடியாக மேலுக்கு வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும். தொடர்ந்து வழிபாடு என்ன பண்ணலாம் 2025க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் வழிபாடு அப்படின்றது தொடர்ந்து பண்ண வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாத்தையுமே வர வச்சு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நட்சத்திர தோஷம்க்கு சொன்னது அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வருஷம் கோவிலுக்கு போகிற சமயத்துலலாம் பெருமாளை போயிட்டு பார்த்துட்டு 2 விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இது வாழ்க்கையோட தரம் உயரத்துக்கான உதவிகளை கண்டிப்பான முறையில் செஞ்சே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவிட்டம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.